Good morning, my dear students. Welcome back to our English class. Today we are going to see that grammar tenses revision. We thought already the tenses பொறுத்தவரையிலும் நமக்கு 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸும் நிச்சயமாக வந்து அதுக்கான கீவேர்ட் அல்லது ஒரு லாஜிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டென்சஸ் பற்றியான ஒரு விஷயம் அங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், சம்மதர் வேறு கைட்ஸில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஹேமா டேஸ் இன் ஏ சாஃப்ட்வேர் கம்பெனி இன் சென்னை நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹேமா அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்டு. இங்கே பாருங்கள், கீவேர்டை நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் அப்படின்றது எதுக்கான கீவேர்டு அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான கீவேர்ட். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அப்போ ஹேமா இஸ் ஒர்க்கிங் இன் ஏ சாஃப்ட்வேர் கம்பெனி இன் சென்னை. செகண்ட் ஒன், சம் ஏரியாஸ் இன் இட்டலி டேஸ் ட்ரையர் டியூரிங் சம்மர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஏரியாஸ், இப்போ பாருங்கள் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து வரக்கூடிய சென்டென்ஸை நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸில் இருக்கக்கூடியது. சம் ஏரியாஸ் இன் இட்டலி became drier during summer is the answer. அதுவே ஒரு ஏரியா அப்படின்னு மெயின் பண்ணி சிங்குலராக கொடுத்தோன்னா இங்கே இடத்துல வேர்ப் கூட எஸ் சேர்ந்து வந்திருக்கும். எஸ் சேர்ந்து வந்திருக்கும். தேர்ட் ஒன், லதா டேஸ் ஹெர் ஃப்ரீக்வெண்ட்லி. இப்போ லதா அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால நம்ம வேர்ப் கூட என்ன சேர்த்துறோம், எஸ் சேர்த்துறோம். அப்போ லதா கம்ஸ் ஹியர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்லி, ரேர்லி, ஜென்ரலி, காமன்லி இதெல்லாம் வந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசிடென்ஸ்க்கான கீவேர்டு அப்படின்றதும் வி தாட் ஆல்ரெடி. கீப் இட் ரைட்டட். நெக்ஸ்ட்டு, சாம் டேஷ் 2 pens திஸ் மார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் மார்னிங் இஸ் த அப்சல்யூட்லி த கீவேர்டு இஸ் த பாஸ்ட் டென்ஸ். ஸோ தட் வி யூஸ் த பாஸ்ட் டென்ஸ் கீவேர்ட் பாட். bought. Next, we dash well for this examination. We dash well for this examination. We have prepared. Just we have a plan. எங்களுக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது. We have to prepare for that present perfect tense. We have. We is the plural form, so that we are using the helping verb have. We have prepared well for this examination. Dash the brothers dash over share of property last night. Property last night is the keyword of simple past tense, so that we use the answer argued last night. Next, seventh one, she dash to prepare for the coming NEET exam. She had planned past perfect tense. ஸோ ஒரு பிளான் இருந்தது, பட் அதை வந்து செயல்படுத்தினாங்களா அல்லது செயல்படுத்த முடியலையா அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிசல்ட் தான். she had planned to prepare for the coming NEET exam. So had plus past participle past perfect is the answer. When she arrived home, her friend dash the place already. So here arrived is the past tense, already is the past tense. So according to the grammatical rule, there are the two past actions took place in the same place. At the same time, the first sentence should be mentioned in the past perfect
and the second one is the simple past tense. So when she arrived வீட்டுக்கு போகும்போது அவன் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி போயிருந்தா அந்த இடத்த விட்டு. அப்போ had left is the answer. When she arrived home her friend had left the place already. Next, she dashed her project last week. Last week is the keyword of simple past tense. So the completed is the answer. Next, she dashed the happy news just now. Just now is the keyword of present perfect. So the answer is has heard. She is the singular subject, so that we are using the structure present perfect as plus v3. heard அப்படின்னு எழுதும்போது சில பேர் சேர்த்து எழுதிடுறீங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதணும். ஸோ இந்த மாதிரி சம் அதர் கைடில் நம்ம ப்ராக்டிஸ் புக் வே டு சக்ஸஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம நீட்டாக பார்த்தா தான் நமக்கு 1 மார்க் டெஃபினெட்லி வி கேன் கெட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 10 சென்டென்சஸ் ப்ளஸ் ஒரு போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஷினும் கொடுக்குறேன். நீட்டாக படித்து டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. சரியா, ரூல் ஷீட்டில் எழுதி அனுப்புங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.